அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீட் எக்ஸாம் 2021ல 2 டைம்ஸ் நடக்குமா இல்ல இந்த 2021ல இந்த நீட் எக்ஸாம் எப்ப நடக்கும் அப்படின்ற பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எந்த ஒரு வீடியோ வந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நீங்க நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, அல்லது 11th படிச்சுட்டே நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. என்ன அப்படின்னா, அன்அகாடமியோட நம்ம சேனல்ல கொலாபரேட் பண்ணி ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அதை பற்றிய இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் இதை டீட்டெயில்டா பேசுவோம். ஹாய் ஸ்டூடெண்ட், ஆல் ஓவர் இந்தியாவில் ஆன்லைனில் நீட் கோச்சிங் கொடுக்கக்கூடிய அன்அகாடமி காம்பேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் அதே மாதிரி ரிப்பீட்டர்ஸ்க்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு மாடல் நீட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த மாடல் நீட் டெஸ்ட்டில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னா 28 கொஸ்டின்ஸ் இருக்கும். டோட்டலாக 1 hour டெஸ்ட்டு. ஸோ இந்த 28 கொஸ்டின்ஸு ஃபிசிக்ஸ்லேருந்தும் கெமிஸ்ட்ரியிலேருந்தும் பயாலஜிலேருந்தும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைவாக உங்களுக்கு வந்து உங்களுடைய ரேங்க்கு ஸ்கோர் எல்லாமே தெரியும். ஒவ்வொரு கொஸ்டினுமே ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி நீட்டில் நீங்கள் எதிர்பார்ப்பீங்களோ அதே மாதிரியான ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் உங்களுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது கம்ப்ளீட் ஆன்சர்ஸ், அதாவது நீங்க டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டீங்க 1 ஹவருக்கு அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா கம்ப்ளீட் ஆன்சர்ஸ் வந்து நீங்க டீடைல்டு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதையும் நீங்க பார்த்து உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்றதையும் தெரிஞ்சுக்கலாம், அது எப்படி வந்துச்சுன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த எக்ஸாம் என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா December 27. ஸோ 11th செப்பரேட்டா 12th செப்பரேட்டா அண்ட் ரிப்பீட்டர்ஸ் செப்பரேட்டா இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த கம்ப்ளீட் ஆன்சர்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி டாப் எஜுகேட்டர் வச்சு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆன்சர்ஸ் வித் சொல்யூஷன் கொடுத்துருவாங்க. சார் நீங்க நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ரேங்க் 1ல இருந்து ரேங்க் 3 வாங்குறவங்களுக்கு 1 month அன்அகாடமி சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. அது இல்லது கிஃப்ட் வவுச்சர், அமேசான் கிஃப்ட் கார்டு கிடைக்கும். ரேங்க் 4 to ரேங்க் 50 எடுத்தீங்க அப்படின்னா 1000 ரூபீஸ்க்கான அமேசான் வவுச்சர் உங்களுக்கு கிடைக்கும். இது பேட்டர்ன் ஆல்ரெடி சொன்னேன். 60 minutes 28 கொஸ்டின் செப்பரேட் 4 செக்ஷன்ஸ்ல வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்க என்ரோல் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டீங்கன்னா சிலபஸ். ஸோ சிலபஸ் வந்து நான் இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது எல்லா சிலபஸ் இருக்கும். நீங்க தெளிவாக பார்த்துக்குங்க. இது என்ரோல் பண்றதுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. ரெஃபரல் கோடு வந்து STRR85 அப்படின்றது கொடுங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ரீயா இந்த டெஸ்ட் எழுதலாம். அந்த இன்ஃபர்மேஷனை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ தாராளமாக அதை என்ரோல் பண்ணி அந்த டெஸ்ட்டை எழுதுங்க. உங்களுக்கு கேஷ் அவார்டும் உண்டு, அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸும் கிடைக்கும். ஓகே சார், இந்த நீட் எக்ஸாம் 2021 வந்து எந்த மாதம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நம்மளுடைய யூனியன் மினிஸ்டர் ரமேஷ் பொக்ரியாலுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸ் வந்து ட்வீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு செஷன் நேற்று நடந்துச்சு. ஸோ அதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரமேஷ் பொக்ரியால் வந்து டீச்சர்ஸோட ஒரு ஆன்லைனில் ஒரு லைவ் மீட்டிங் வச்சுருந்தாங்க. ஸோ அதில் CBSE எக்ஸாமுடைய டேட் வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணுறது அப்படின்னு பற்றிய டிஸ்கஷன் பண்ணாங்க. பட் நீட்டோடைய எக்ஸாம்ஸ் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எந்த ஒரு இன்டிமேஷனும் அதில் கொடுக்கல. ஓகே, ஆனா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்விட்டர்ல கேட்கக்கூடிய ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, நீட் எக்ஸாம்ஸ் வந்து 2 டைம்ஸ் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த 2 டைம்ஸ் வைக்கணும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஆல்ரெடி ஜேஇக்கு பாத்தீங்கன்னா 4 டைம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. மார்ச், அதே மாதிரி பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, 4 டைம்ஸ். அதனால நீங்க நீட்டையும் 2 டைம்ஸ் கண்டக்ட் பண்ணா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் குறையும் அப்படின்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்வீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒன்னு. ரெண்டாவது என்னன்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, இந்த எக்ஸாம்ஸ், இந்த நீட் எக்ஸாம்ஸ்ல ஜூன் ஆர் ஜூலைல கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து ரொம்ப போஸ்ட் பண்ணி எல்லாருமே ட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இதெல்லாமே வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ரமேஷ் பொக்ரியால் வந்து அவங்க கன்சிடர் பண்ணி அவங்க டேட் அனௌன்ஸ் பண்ணணும் எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஆனால் இதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றது நம்ம பார்க்கணும். இந்த JEE மெயின் 2021 வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆன்லைன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கம்ப்யூட்டரில் ஆன்சரை நீங்கள் ஃபீட் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு வந்து அதுக்கான ரிசல்ட்டும் பப்ளிஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பட் MBBS பொறுத்த வரைக்கும், நீட்டை பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைன்ல நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஆஃப்லைன் அப்படின்னும் போது நீங்க உங்களுக்கு வந்து பேப்பர் பென்னு, ஸோ இது கரெக்ஷன் பண்றதும் கொஞ்சம் டிஃபிகல்ட் இருக்கு. ஒன்னு. ரெண்டாவது ஒண்ணு என்ன அப்படின்னா, JEE எழுதுறவங்களுக்கும் நீட் எழுதுறவங்களுடைய எண்ணிக்கை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இது ஒரு 4 டைம்ஸ் அதிகம். நீங்க JEE விட
எம்பிபிஎஸ்க்குரிய நீட் எக்ஸாம் எழுதுறவங்க 4 டைம்ஸ் அதிகமாக ஆல் ஓவர் இந்தியாவில் எழுதுறாங்க. ஸோ அந்த பேப்பர் கரெக்ஷன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும் அப்படின்றதும் ஒரு மைண்டில் வச்சுக்கணும். பட் இது எல்லாத்தையும் வந்து ரமேஷ் பொக்ரியால் வந்து அவர்கள் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு தான் உங்களுக்கு வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் என்னைய பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்ஸ் வந்து தள்ளி போகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. அது ஜூன் ஆர் ஜூலை அப்படின்றத விட ஜூன் மந்த் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா வந்து எக்ஸாம்ஸ் வந்து பிப்ரவரியில் சிபிஎஸ்சிக்கு வந்து பிப்ரவரியில் எக்ஸாம் வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வந்து எப்பயும் நடக்கிறத விட நீங்கள் உங்களுக்கு வந்து தள்ளி போகிறதுக்கு ஜூனில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம வந்து இதில் வரைக்கும் நமக்கு வந்து கிடச்சிருக்கிறது. பட் இன்னும் அஃபிஷியலான எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல. ஆனால் போஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது, ட்வைஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.